வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பை முழுமையாக நசுக்க இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். திங்கட்கிழமை இரவு டெலிகிராமில் வெளியிடப்பட்ட காணொலியொன்றில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாம் ஹிஸ்புல்லாவுடன் போரில் இருக்கின்றோம், எங்கள் தாக்குதல்களை மேலும் அதிகரிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவு ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் லெபனானுடன் எட்டப்பட்டு பின்னர் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் இந்த உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாம் தாக்குதல்களை குறைக்கப் போவதில்லை, மாறாக இன்னும் தீவிரப்படுத்த போகின்றோம் என்று நெதன்யாகு கூறியிருக்கின்றார். அவரது கருத்துக்கு பின்னர் பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் லெபனானின் பல பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருந்தது. இந்த தாக்குதல் தீவிரப்படுத்தும் அறிவிப்பு 2000ஆம் ஆண்டு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் 18 ஆண்டுகள் ஆக்கிரமிப்புக்கு பின்னர் வெளியேறியதை நினைவுகூரும் விடுதலை தினம் அனுசரிக்கப்பட்ட நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் தினசரி தாக்குதல்கள் தொடர்கின்றன. டயர் மற்றும் நபாத்தி மாவட்டங்களில் பல தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. நபாத்தி மாவட்டத்தின் ஹவர் ரேமான் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததோடு 3 காயமடைந்தார்கள். நபாத்திய நகரின் அல்மிதான் பகுதியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்களும் சியா முஸ்லிம் சமூக மையமும் சேதமடைந்தன. மேலும் கிளேலா நகராட்சியின் காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்தது. இதனால் சிட்ரைஸ் தோட்டங்களிலும் விவசாய நிலங்களிலும் தீ பரவியிருக்கின்றது. பாஸ்பரஸ் குண்டுகள் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது எரிவதுடன் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அவற்றை பயன்படுத்துவது சர்வதேச அளவில் கடுமையாக கண்டிக்கப்படுகின்றது. மார்ச் 2ஆம் தேதி முதல் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக திறந்த போரில் ஈடுபட்டிருக்கிற இஸ்ரேல் இதுவரைக்கும் 3185 பேரை கொன்றிருக்கிறதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை அதிகாலை தெற்கு லெபனானில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மற்றொரு வீரர் கடுமையாக காயமடைந்து சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில் நெதன்யாகுவின் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் 2 ஃபெய்ரூக் மீது மீண்டும் குண்டுவீச்சை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நிதி அமைச்சர் பெசலேல் ஸ்மோட்ரிச் ஹிஸ்புல்லாவின் வெடிகுண்டு ட்ரோன்களின் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தும் இருந்தார். ட்ரோன் அச்சுறுத்தலை சமாளிக்க சுமார் 2 பில்லியன் ஷெகல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வெடிகுண்டு ட்ரோனுக்கும் பதிலாக பெய்ரூட்டில் 10 கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும். பெரிய அச்சுறுத்தலுக்கு பெரிய பதிலடி தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதமார் பென் கிரிவ் லெபனானில் மீண்டும் தீவிரமான போர் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். வெடிகுண்டு ட்ரோன் தாக்குதல்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிரதமர் ட்ரம்பிடம் நேரடியாக பேசி லெபனானில் மீண்டும் போரை தொடங்குவதாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் லெபனானின் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும், தாகிய பகுதியை கைப்பற்ற வேண்டும், தீவிரமான போர் நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இவை எப்படி இருக்க, காசாவை நோக்கி சென்ற மனிதாபிமான உதவி கப்பற்படையில் கலந்து கொண்டவர்களை இஸ்ரேல் அரசு மிகவும் அதிர்ச்சியூட்டும் வகையில் நடத்தியதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிராக புதிய அழுத்த நடவடிக்கைகள் எதையும் அவர் அறிவிக்கவில்லை. அன்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் கார்னி மற்றும் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் கலந்துரையாடினார். கடந்த வாரம் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர்
இதமார் பென் கிவ் பகிர்ந்த காணொளியில் காசாவை நோக்கி சென்ற செயற்பாட்டாளர்கள் கைகள் கட்டப்பட்டு இகழப்பட்டு தரையில் மண்டியிட கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இது குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று கார்னி வலியுறுத்தியிருக்கிறார். காசாவை நோக்கி சென்ற கப்பற்படையில் இருந்த கனடியர்கள் உட்பட பொதுமக்கள் மோசமாக நடத்தப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை கனடா எதிர்ப்பதாகவும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஜூத குடியேற்றக்காரர்கள் நடத்தும் வன்முறைகளையும் கண்டிப்பதாகவும் கார்னி தெரிவித்திருக்கிறார். பென் கிவ் வெளியிட்ட காணொளி உலகளவில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல நாடுகள் அதிகாரப்பூர்வ கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றன. இதில் சில நாடுகள் மேலதிக நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றன. உதாரணமாக பிரான்ஸ் அரசு பென் கிவ் தன்னுடைய நாட்டுக்குள் நுழைவதை தடை செய்திருக்கிறது. குளோபல் ஸ்மூத் கப்பற்படையில் இருந்த பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய குடிமக்கள் மீது அவர் மேற்கொண்ட மனிதாபிமானமற்ற செயல்கள் காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று போலந்தும் பென்விற்கு எதிராக 5 ஆண்டு நுழைவு தடையை முன்வைத்திருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் இத்தாலி தலைவர்களும் ஐரோப்பிய ஒன்றியம் பென் கிவ் மீது தடைகள் விதிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர். காசாவில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை போருக்கு எதிராக மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் முயற்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த போரில் 75,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் உயிர் தப்பியவர்கள் பட்டினி மற்றும் இடப்பெயர்வு பிரச்சனைகளால் அவதிப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காசாவில் மனிதாபிமான நிலைமை பேரழிவாக இருக்கிறதாக கார்னி குறிப்பிட்டும் இருக்கின்றார். காசாவிற்கு உதவி பொருட்களை கொண்டு செல்ல செயற்பாட்டாளர்கள் பலமுறை முயன்றிருந்தாலும் இஸ்ரேல் படைகள் அவர்களை தடுத்து நிறுத்தி வருகின்றன. ஏப்ரல் 12ஆம் தேதி மெடிட்டரேனிய கடலில் புதிய முயற்சி ஒன்று தொடங்கப்பட்டது. இதில் சுமார் 70 கப்பல்கள் 3000 பேரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச கடற்பரப்பில் இஸ்ரேல் படைகள் கப்பல்களை கைப்பற்றிய போது சுமார் 430 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானதாக கருதப்படுகிறது. கைது செய்யப்பட்ட போது தங்களுடைய துஷ்பிரயோகத்திற்கும் கொடுமைக்கும் உள்ளானதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முந்தைய கடற்படை உறுப்பினர்களும் இதே போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறைந்தது 15 பேர் பாலியல் வன்முறைக்கு அதில் பாலியல் பலாத்காரம் உட்பட உள்ளானதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டிருந்த போது கனடியர்களுக்கு தூதரக சேவைகளை மறுத்தது வியன்னா உடன்படிக்கையை மீறுவதாகும். இது மீண்டும் நடைபெறக்கூடாது என்று அனிதா ஆனந்த் என்பவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டும் இருந்தார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.